ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி நடராஜ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு ரொம்ப பரபரப்பா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதைப்படி நம்ம ஹீரோவானவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டி கடையில ஒரு சாதாரணமா ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லோன் வாங்கி ஒரு ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கறத அவங்க அம்மா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மா, அதாவது யானைக்கால் வியாதி வந்த அவங்க அம்மா, அது அவனை விரும்பிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினி, அதாவது அந்த ஹீரோ விரும்பிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினி, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோன் வாங்கி கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கிடையில இவர் ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிறாரு. கொலைகேஸ்ல மாட்டிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கொலைகேஸ்ல மாட்டினவர் அது ஜெயிலுக்குள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்தாரா, மீண்டும் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஜே பாலாஜி நாம் எப்படி பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமெடியாவும் ஒரு ஆவரேஜான ஒரு குணச்சித்திர நடிகராகவும் தான் நான் பார்த்திருப்போம். நிறைய படங்கள்ல மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வீட்டுல விசேஷம் ஆகட்டும், இன்னும் நிறைய படங்கள் ஆகட்டும், இவர் ஒரு காமெடி ஜெர்னி தான் நம்ம எடுத்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. ஒரு கருத்துள்ள படமாவும் காமெடி ஜெர்னியா கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த படத்துல முற்றிலும் மாறுபட்ட வேஷமான இந்த படத்துல ஒரு அப்பாவி இளைஞராகவும் அந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனிதராகவும் வாழ்ந்து இந்த படத்துல உண்மையிலே அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு மேல போய் நடிச்சிருக்கிறது உண்மையிலே நம்மளுக்கு ஒரு யதார்த்தத்தின் உண்மையை புரிய வைக்குது. அந்த மாதிரிதான் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வர ஹீரோயினி ஒரு 4-5 சீன்ல தான் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் உயிருக்கு உயிரை விரும்புற சீன்கள் வராங்க. அப்புறம் ஜெயிலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அந்த கஞ்சா ஓட்டுறது, அது உள்ளுக்குள்ள தலைவனா இருக்கிறது, அந்த உள்ளுக்குள்ள அந்த என்னென்ன நடக்குது எல்லாமே படத்துல ஒரு அதிகாரமா ஒரு ஆச்சரியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது நம்ம அடைச்சனை படத்துல நிறைய பார்த்திருப்போம், விசாரணை படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். இன்னும் சொல்ல போனா செல்வராகன் அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய மாஃபியாவா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பல கொள்ளை வழக்கெல்லாம் பயங்கரமா தேடப்பட்டு அந்த ஜெயில ரொம்ப வருஷமா இருக்கிறவரு. அவர் உள்ளுக்குள்ள ஒரு ராஜாங்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் சொன்னா எல்லா கைதிகளும் கேட்கற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ஜே பாலாஜி உள்ள போனதுக்கு அப்புறமும் அவருடைய சூழல் மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை கிளைமேக்ஸ்ல எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மொட்டையா முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மொட்டையா முடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு முழுமையான ஒரு கிளைமேக்ஸ் கிடையாதுன்னா எப்படி சொல்றது, அந்த கிளைமேக்ஸ அவங்க உருவாக்கவே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த படத்துல டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் என்ன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆவரேஜா இருந்ததுன்னா என்ன கேட்டீங்கன்னா, அவர் உள்ள போய் அந்த ஜெயிலுக்குள்ள உள்ள போறவர்களும் கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு. ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் வன்முறைகள் காட்சிகள் ஓவரா இருக்குது. அந்த நாக்கு கட் பண்றதாகட்டும், அந்த குத்தி கொள்றதாகட்டும், அதனால குழந்தைகளுக்கு இந்த படம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லைன்னு இல்ல, தேவையே இல்லை. அந்த மாதிரி படம் தான் இது. ஒரு 18+ படம் தான், ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை தவிர்த்துட்டு நீங்க போய் படம் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் அந்தந்த கேரக்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம நட்டி நடராஜ் இந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா அவர் அந்த கலவரத்துல என்னென்ன நடந்துச்சு, அந்த கலவரத்தினால என்னென்ன உயிர்கள் சேதமாச்சு, அந்த கலவரத்துக்கு யாரு காரணம், உண்மையிலே இந்த பையன் கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்துக்கு நம்ம ஒரு 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான் இது. ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வித்தியாசமா வந்திருக்கிற படம். இன்னும் இந்த படத்தை ஏதோ ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ரெண்டாவது இவங்க அந்த எடுத்துக்கிட்ட கதை கலைத்தை அப்படியே என்ன நினைச்சாங்களோ அதை அப்படியே ஸ்கிரீன் பிளே பண்ணிக்கிறாங்க. எல்லா சீனும் தேவையான சீனை வச்சதுனால நாம எந்த சீனுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனா அதே தான் உங்களோட ப்ராப்ளமும் தெரியுது. ஏன்னா இவ்வளவு வன்முறைகள் தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தோன்றது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அதுல வர போலீஸ்காரங்களை அவங்க நம்பி பண்றது, அந்த ஜெயிலுக்குள்ளேயே அந்த எம்எல்ஏக்களை அதை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க நியாயம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை என்ன சொல்றது, கலகலப்பா சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு கதையா கோர்வையா கொண்டு போய் கடைசியா கிளைமேக்ஸே இல்லாம முடிச்சதான் ஒரு மைனஸ். வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா ஒரு டைம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அதுக்குண்டான ஒர்த் இந்த படத்துல எல்லாமே இருக்கு. இந்த படத்துக்கு நாம் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கோம். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.